ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மகத்தான திட்டங்கள் விரைவில் செயல்படுத்தப்படும். துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் தகவல். புத்தாண்டையொட்டி கடற்கரைக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு 30 இலவச பேருந்துகள் இயக்கம். புதுச்சேரி போக்குவரத்து துறை ஏற்பாடு. புதுச்சேரி குமரகுரு பள்ளத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள குடியிருப்புகள். பயனாளிகளிடம் சாவியை வழங்கினார் துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன். 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பது உறுதி. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி நம்பிக்கை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460 அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரிக்கு வரும்பொழுது மகத்தான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி குமரகுரு பள்ளத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 216 குடியிருப்புகளை பயனாளிகளுக்கு ஒப்படைக்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் பயனாளிகளுக்கு குடியிருப்புகளின் சாவியை வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது அவர், நாட்டின் துணை ஜனாதிபதியாக பதவியேற்ற பின் நம் மண்ணில் மக்களை சந்திப்பதை பெரும் வாய்ப்பாக கருதுவதாகவும் சிறப்பான வரவேற்பு தனக்கு உத்வேகத்தையும் மகிழ்ச்சியையும் அளிப்பதாக கூறினார். புதுச்சேரி மண்ணோடு உள்ள தொடர்பு இன்றைக்கும் என்றைக்கும் தொடரும் என்று கூறிய அவர், அன்பையும் அரவணைப்பையும் காலங்காலமாக வெளியுலகத்திற்கு பறைசாற்றும் நகரம் புதுச்சேரி என்றார். மேலும் அரிக்கன்மேடு, அரவிந்தர், பாரதி, பாரதிதாசன், ஆரோவில், மணக்குள விநாயகர், வங்கக்கடலின் கடற்கரை அழகை பற்றி பெருமையோடு பேசலாம் என்று கூறிய அவர், புதுச்சேரி பண்பாட்டு கலாச்சார மையம் என்பதே புதுச்சேரிக்கு உள்ள மகத்தான பெருமை என்றார். தொடர்ந்து பேசிய அவர், ஆயமண்டப மேம்பாடு, சுற்றுலா மேம்பாடு என பல விஷயங்களை தான் புதுச்சேரியில் ஆளுநராக இருந்தபோது மேற்கொண்டதை பெருமையாக கருதுவதாகவும், தமிழ் மீது பிரதமர் மோடிக்கு உள்ள அளப்பரிய பாசத்தை இன்றும் வெளிப்படுத்தி வருவதாக கூறினார். தமிழ் மீதும் தமிழ் பண்பாட்டின் மீதும் தமிழர்கள் மீதும் கொண்டுள்ள பாசத்தின் காரணமாக ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களை தமிழகத்திற்கும் புதுச்சேரிக்கும் அதிகமாக பிரதமர் அளித்துள்ளதாக கூறிய அவர், இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் ஏழை எளிய மக்களுக்கு வீட்டு சாவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். உணவு, உடை, இருப்பிடம் வழங்க அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும், இன்னும் அதிகமான அக்கறையோடு அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்றார் அவர். மேலும் ஆளுநர் கைலாஷ்நாதன் பிரதமருடன் புதுச்சேரியில் செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் குறித்து பேசியுள்ளதாகவும், விரைவில் மகத்தான திட்டங்கள் புதுச்சேரிக்கு வர உள்ளதாகவும் துணை ஜனாதிபதி தெரிவித்தார். பிரதமர் புதுச்சேரிக்கு வரும்போது அந்த திட்டங்களுக்கு செயல் வடிவம் கிடைக்கும் என்றார் அவர். மேலும் புதுச்சேரி மக்களுக்கு தனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், 2026 புத்தாண்டு அமைதி, செழிப்பு, நல்ல ஆரோக்கியம், புதிய நம்பிக்கையை ஒவ்வொரு இல்லத்திற்கும் கொண்டு வந்து சேர்க்க இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வதாகவும் வாழ்த்து கூறினார். நம்முடைய மாநிலம் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற வேண்டும் என்பதற்காக நான் நம்முடைய துணைநிலை ஆளுநர் அவர்களோடு பேசிக்கொண்டிருந்து வந்துட்டு இந்த நேரத்தில் துணைநிலை ஆளுநர் அவர்கள் என்னிடத்தில் விவரித்துக் கொண்டே வந்தார்கள். அவர்கள் கடந்த முறை பாரத பிரதமர் மோடி அவர்களை சந்தித்த போது முதல்வர் அவர்கள் வைத்த கோரிக்கைகளை எல்லாம் அவரிடத்தில் எடுத்து வைத்து என்னென்ன நலத்திட்டங்களை எல்லாம் இந்த மண்ணிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதை பற்றி மிக விரிவாக பேசியதை எல்லாம் என்னிடத்தில் எடுத்து வைத்தார்கள். மிக விரைவிலேயே அதுபோன்று மகத்தான திட்டங்கள் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்திற்கு ஒட்டுமொத்தமாக வர இருக்கிறது. அடுத்த முறை பாரத பிரதமர் அவர்கள் இங்கே வருகிற பொழுது அந்த திட்டங்களுக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு செயல் வடிவம் கிடைக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். புதுச்சேரியில் புத்தாண்டை கொண்டாட வரும் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக கடற்கரைக்கு 30 இலவச பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் புத்தாண்டை கொண்டாட
பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். சுற்றுலா பயணிகள் வருகையால் புதுச்சேரியில் தங்கும் விடுதிகள் நிரம்பியுள்ளன. தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு படையெடுப்பதால் நகர வீதிகள் எங்கும் சுற்றுலா பயணிகளாகவே காட்சியளிக்கின்றனர். அவர்கள் இருசக்கர வாகனம் மற்றும் கார்களில் வலம் வருவதால் புதுச்சேரி முழுவதும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. 31ஆம் தேதி நள்ளிரவு கடற்கரையில் புத்தாண்டு கொண்டாட்டம் நடைபெறுவதால் சுற்றுலா பயணிகள் வசதிக்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து புதுச்சேரி போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் புத்தாண்டை முன்னிட்டு வருகிற 31ஆம் தேதி இரவு கடற்கரை சாலை மற்றும் நகர மையப் பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பெருமளவில் கூடுவார்கள் என்றும், போக்குவரத்து ஒழுங்கு மற்றும் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு 31ஆம் தேதி பிற்பகல் 2 மணி முதல் ஜனவரி 1ஆம் தேதி காலை 9 மணி வரை ஒயிட் டவுன் பகுதியின் உள்ளே வாகனங்கள் செல்ல அனுமதி இல்லை என்று தெரிவித்துள்ளார். ஆம்பூர் சாலையிலிருந்து கிழக்கு நோக்கி செல்லும் அனைத்து சாலைகளும் தற்காலிகமாக மூடப்படும் என கூறியுள்ள அவர், மருத்துவம் மற்றும் அவசர சிகிச்சை தொடர்பாக அரசு பொது மருத்துவமனையை செயின்ட் ஆன்ஸ் வீதி, செஞ்சி சாலை, சூர்குப் வீதி, செஞ்சி சாலை வழியாக அவசர வாகனங்கள் அனுமதிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். தேவையுள்ள நபர்கள் அரசால் அளிக்கப்பட்ட ஆதார் அடையாள அட்டை, இருப்பிட சான்று மற்றும் உணவகங்கள், தங்கும் விடுதிக்கான வர்த்தக உரிமம் சமர்ப்பித்து வாகன நுழைவு அட்டைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்காக புதுச்சேரி கடற்கரை நோக்கி வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வசதிக்காக 10 இடங்களில் தற்காலிக வாகன நிறுத்தமிடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதிகமான வாகனங்களின் வருகையால் சாலை சந்திப்புகளில் போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டுள்ளதாகவும், 31ஆம் தேதி பிற்பகல் 2 மணி முதல் 1ஆம் தேதி காலை 6 மணி வரை புதுச்சேரி நகரப்பகுதியில் கனரக வாகனங்கள் இயக்கவும் சாலையில் வாகனங்களை நிறுத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி குமரகுருபள்ளத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய குடியிருப்புகளின் சாவிகளை துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் பயனாளிகளிடம் வழங்கினார். துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் ஒருநாள் சுற்றுப்பயணமாக புதுச்சேரிக்கு வந்துள்ளார். துணை ஜனாதிபதியாக சிபி ராதாகிருஷ்ணன் பதவியேற்று முதன்முறையாக புதுச்சேரிக்கு வந்ததையொட்டி அரசு சார்பில் அவருக்கு பொது வரவேற்பு கம்பன் கலையரங்கில் அளிக்கப்பட்டது. மேலும் ராஜ்பவன் தொகுதி குமரகுருபள்ளத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 216 குடியிருப்புகளை பயனாளிகளுக்கு ஒப்படைக்கும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வரவேற்றார். ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து பயனாளிகளுக்கு குடியிருப்புகளின் சாவியை துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் வழங்கி வாழ்த்து கூறினார். விழாவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், திருமுருகன், ஜான்குமார், செல்வகணபதி எம்பி, சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, AKD ஆறுமுகம், கல்யாணசுந்தரம், பாஸ்கர், லட்சுமிகாந்தன், சிவசங்கரன், தீபாய்ந்தான், தலைமைச் செயலர் சரத் சௌகான், பாரதிய ஜனதா மாநில தலைவர் VP ராமலிங்கம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் மற்றும் அரசின் பல்வேறு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று காங்கிரஸ் தலைமையில் புதுச்சேரியில் ஆட்சி அமையும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் 140வது நிறுவன நாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி வைஷால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் விழா நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமை தாங்கி கட்சி கொடியை ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், மூத்த துணைத் தலைவர் தேவதாஸ், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறுகையில், மத்திய அரசு காங்கிரஸ் கட்சியை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படுவதாகவும் காங்கிரஸ் தலைவர்கள் மீது அவதூறு பரப்பி வருகின்றனர் எனவும் குற்றம் சாட்டினார். மேலும் புதுச்சேரியில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றிக்கு கட்சியினர் பாடுபட வேண்டும் எனவும், காங்கிரஸ் கட்சி தலைமையில் புதுச்சேரியில் மீண்டும் ஆட்சி அமையும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உறுதியாக கூறியுள்ளார். அதனால இந்த சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் நமக்கு ஒரு சவாலான தேர்தல். துணை ஜனாதிபதியின் பதவிக்காலம் இந்தியாவின் பொற்காலமாக அமையும் என புதுச்சேரி ஆளுநர் கைலாஷ்நாதன் வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் அரசு சார்பில் நடைபெற்ற துணை ஜனாதிபதி பொது வரவேற்பு விழாவில் பங்கேற்று பேசிய ஆளுநர் கைலாஷ்நாதன், அரசியல் சேவகராக பொது வாழ்க்கை பயணத்தை தொடங்கி மக்கள் நம்பிக்கையால் எம்பியாக உயர்ந்து தனது ஆளுமையை, திறமையை, அர்ப்பணிப்பை நிரூபித்து
பல மாநில ஆளுநராக இருந்தவர் சிபி ராதாகிருஷ்ணன் என்று கூறினார். தற்போது நாட்டின் துணை ஜனாதிபதியாக பொறுப்பேற்று புதுச்சேரிக்கு வந்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறிய ஆளுநர், புதுச்சேரி பண்பாடும் பிரெஞ்சு கலாச்சாரம் நிறைந்த பூமி என்றும் புதுச்சேரி மக்களின் மீது அன்பும் பாசமும் நேசமும் கொண்டவர் துணை ஜனாதிபதியாக உயர்வு பெற்றுள்ளார் என புகழாரம் சூட்டினார். மேலும் அரசியல் கண்ணியத்தின் காவலராக அவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரிக்கு கிடைத்த பெருமை என்றும், திருப்பூரில் பிறந்தாலும் முழு வாழ்க்கையும் சமுதாயத்திற்கு அர்ப்பணித்தவர் அவர் என்றார். மேலும் அவர் ஜனநாயக பண்பு அனைவருக்கும் வழிகாட்டியாக அமைந்துள்ளதாக கூறிய ஆளுநர், புதுச்சேரி வளர்ச்சி பாதையில் பயணிப்பதாகவும் கல்வி, சுகாதாரம், சுற்றுலா, தொழில் வளர்ச்சி, வேலைவாய்ப்புகள் என பல துறைகளில் வளர்ச்சியை நோக்கி பயணிப்பதாகவும் கூறினார். இந்த வளர்ச்சி பயணத்தில் மத்திய அரசின் ஆதரவும் மாநில அரசின் முயற்சியும் நிர்வாகத்தின் ஒத்துழைப்பும் ஒரே திசையில் பயணிப்பதாக ஆளுநர் கூறினார். மேலும் இளைஞர்களுக்கு அவர் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் பாடமாக அமையும் என்று கூறிய ஆளுநர், அவரின் பதவிக்காலம் இந்திய ஜனநாயகத்தின் பொற்காலமாக அமைய வேண்டுமென தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். உங்கள் இளமை காலத்தில் இருந்து ஜனநாயகத்தின் ஒரு போர் வீரனாக போராடினீர்கள். உங்களுடைய தலைமை பண்பு எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. ஜனநாயகத்தை நேசிப்பவர்களுக்கு உத்வேகம் தருகிறது. அரசாங்கத்தில் ஒரு எந்த பொறுப்பு கிடைத்தாலும் அதில் சிறப்பாக செயல்படுவீர்கள். இது எங்களுக்கு பெருமைக்குரிய விஷயம். அன்கோட். புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது குற்றச்சம்பவங்களை தடுக்கும் பொருட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் 70 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. ஆங்கில புத்தாண்டு பிறக்க இன்னும் 2 தினங்களே உள்ளது. இந்நிலையில் புத்தாண்டை கொண்டாட புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை நாள்தோறும் அதிகரித்த வண்ணம் உள்ளது. புத்தாண்டு நாளில் கடற்கரை சாலையில் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் குவிவது வழக்கம். அரசு சார்பில் இன்னிசை நிகழ்ச்சி, வான வேடிக்கை, லேசர் ஷோ நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுகிறது. புத்தாண்டு கொண்டாட்டத்தில் பாதுகாப்பை அதிகரிக்கவும், குற்ற சம்பவங்களை தடுக்கவும், குற்றவாளிகளை அடையாளம் காணவும் புதுச்சேரி காவல்துறை பல்வேறு முன்னேற்பாடுகளை செய்துள்ளது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் ஆளுநர் மாளிகை முதல் பழைய துறைமுகம் வரையிலும், காந்தி சிலை, நேரு சிலை பகுதிகளிலும் மொத்தம் 70 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இது தவிர முக்கிய சாலை சந்திப்புகளிலும், மக்கள் அதிகம் கூடும் இடங்களிலும் கேமராக்கள் பொருத்தப்பட்டு வருகிறது. இந்த கேமராக்கள் அனைத்தும் காவல்துறை கண்காணிப்பில் நேரடியாக கொண்டுவரப்பட்டுள்ளது. பெண்களிடம் வரம்பு மீறுவோர், போதையில் குற்ற செயல்களில் ஈடுபடுவோரை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க காவல்துறையினர் தயார் நிலையில் உள்ளனர். புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு பணியில் 1500 காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. துணை ஜனாதிபதியின் இறை நம்பிக்கையே அவரை உயர்த்தி உள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் அரசு சார்பில் நடந்த துணை ஜனாதிபதி பொது வரவேற்பு விழாவில் பங்கேற்று முதலமைச்சர் ரங்கசாமி பேசுகையில், துணை ஜனாதிபதி தனது இளமை பருவத்திலிருந்தே புதுச்சேரிக்கு வந்து நேரத்தை கழித்த நாட்கள் உண்டு என்று கூறினார். அரசியல்வாதியாக, பாராளுமன்ற உறுப்பினராக, புதுச்சேரி ஆளுநராக வந்துள்ள அவர் தற்போது துணை ஜனாதிபதியாக வந்துள்ளது பெருமை சேர்ப்பதாக அமைந்துள்ளது என தெரிவித்தார். புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக அவர் பல நிலைகளில் உறுதுணையாக இருந்து வருவதாகவும், பிரதமர் எண்ணப்படி பெஸ்ட் புதுச்சேரியாக உருவாக்க வேண்டுமென அவர் அளித்த ஆதரவு புதுச்சேரி வளர்ச்சிக்கு உறுதுணையாக உள்ளதாக கூறிய முதலமைச்சர், புதுச்சேரி ஒரு புண்ணிய பூமி, ஆன்மீக பூமி என்றும், புதுவையில் பணியாற்றியவர்கள் மிக உயர்ந்த பதவியை அடைவதை பார்த்து வருவதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரி மாநில மக்கள் சார்பில் துணை ஜனாதிபதிக்கு மனமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் கூறினார். மேலும் துணை ஜனாதிபதிக்கு இறைபக்தி அதிகம் உண்டு என்று கூறிய அவர், இறைபக்தி அவரை உயர்ந்த நிலைக்கு உயர்த்தி வருவதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். ஆரம்பத்திலிருந்தே அரசியலில் ஈடுபட்டு பல பொறுப்புகளை வகித்து இன்று மிக உன்னதமான பெரிய பொறுப்பில் இருக்கின்றார்கள். அதற்கு உண்மையிலேயே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்தினையும் பாராட்டுதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய புதுச்சேரி மாநில மக்கள் சார்பாக குறிப்பாக அவர் இறை பக்தி என்பது மிக அதிகம். நான் பார்த்திருக்கின்றேன். அவரிடம் உள்ள பெரிய பக்தி, இறை பக்தி, கடவுள் பக்தி என்பது அவரிடம் நான் பல ஆண்டுகளாக கண்டிருக்கின்றேன். புதுச்சேரி மின்துறையை தனியார் மயமாக்கும் அரசின் முடிவை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை புதுச்சேரி வந்துள்ள துணை ஜனாதிபதியிடம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் வழங்கினர்.
புதுச்சேரிக்கு வந்துள்ள துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணனிடம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள் மனு அளித்தனர். அம்மனுவில் புதுச்சேரி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான மாநில அந்தஸ்து வழங்கிட வேண்டும், மாநில அந்தஸ்து வழங்குவதில் உடன்பாடு இல்லாவிடில் அமைச்சர்கள் குழுவுக்கு நிர்வாகம் மற்றும் நிதி விஷயங்களில் அதிக அதிகாரங்களை வழங்க யூனியன் பிரதேசங்களின் அரசாங்க சட்டம் 1963 திருத்தம் கொண்டுவர வேண்டும். புதுச்சேரியின் மொத்த கடன் சுமை 13,000 கோடிக்கும் அதிகமாக உள்ளது என்றும் இந்த கடன் சுமையை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும். புதுச்சேரியை 16வது நிதி கமிஷனில் சேர்க்க உள்துறை அமைச்சகத்திற்கு உத்தரவிட வேண்டும். புதுச்சேரி மாநிலத்தில் கல்வி உரிமைச் சட்டத்தை அமல்படுத்த வேண்டும். புதுச்சேரியில் உள்ள 7 தனியார் மருத்துவக் கல்லூரிகளிலும் 50% இடங்களை அரசின் இடஒதுக்கீடாக பெற புதுச்சேரி அரசுக்கும் ஆளுநருக்கும் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். மாநிலத்தின் மின்துறையை தனியார் மயமாக்கும் அரசின் முடிவை ரத்து செய்ய ஆளுநர் உத்தரவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளன. கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் 226 செவிலியர் பணியிடங்களுக்கு 4000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் 226 செவிலியர் பதவியை நிரப்ப கடந்த அக்டோபர் மாதம் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. கடந்த நவம்பர் மாதம் 6ஆம் தேதி வரை விண்ணப்பங்களும் பெறப்பட்டன. 226 பணிக்கு மொத்தம் 4714 பேர் விண்ணப்பித்துள்ளனர். ஒரு பணிக்கு 21 பேர் வீதம் போட்டியிடும் நிலை உள்ளது. தற்போது விண்ணப்பம் சரிபார்க்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதன்பின் இடஒதுக்கீடு விதிகளை பின்பற்றி தகுதி பட்டியலில் இருந்து தற்காலிக தேர்வு பட்டியல் தயாரிக்கப்பட்டு ஜனவரி மாதத்தில் கல்லூரி இணையதளத்தில் வெளியிடப்பட உள்ளதாக கல்லூரி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 12,945 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,780 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.